நான் ஒரு புக்கில் ஆக்சுவலாக படிச்சிருந்தேன். அதாவது காந்தி ஒரு சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் ஜெயிலில் அவரை பிடிச்சி போட்டுறாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு இந்தியன் ஜெயிலர் இருக்காரு. அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன்லேருந்து ஒரு தொகுப்பு சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நேற்று நைட்டு எனக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்தது. நான் வந்து எங்கள் அம்மாவை கொல்ற மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்தது. எனக்கு இவ்வளோ கெட்ட கனவுலாம் வராது, இது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஜெயிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதை அப்படியே அதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, காந்திக்கு, அதாவது அந்த ஜெயிலில் சமயக்காரன் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணின கேஸில் தான் உள்ளே வந்தாராம். அவர் சமைக்கிற அந்த ஒரு இம்பேக்ட்னால காந்திக்கு அந்த ட்ரீம் வந்திருக்கும் அப்படின்னு காந்தி அதை இன்டர்பிரட் பண்ணுறாரு. ஸோ இது ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, we are generally what we eat. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம. ஸோ ஒரு சாப்பாடுன்றது மனுஷனோட சிந்தனையை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கிற ஒரு பொருள். அண்ட் இந்த உணவை எப்படி உற்பத்தி பண்ணுறோம், அதை நம்ம எப்படி உட்கொள்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த வகையில் விஷம் ஆர்கானிக் ஃபார்மில் முற்றிலும் ஒரு இயற்கையோட ஒரு சூழலில் இயற்கையை உட்கொண்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே விளையிற காய்கறி, கீரைகள் எல்லாமே வந்து இயற்கை விவசாயத்தில் தான் விளைஞ்சு வந்துட்டுருக்கு. எந்த விதமான ஒரு சிந்தட்டிக் பொருட்களோ, ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸோ, பெஸ்டிசைட்ஸோ, கெமிக்கல்ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம. அண்ட் இயற்கையே இதுக்கு வேலை செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருள் வேணும்னா நீங்கள் விஷம் ஆர்கானிக் ஸ்டோரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எங்கள் வெப்சைட் வந்து விஷம்.com.